2.25 லட்சம் கோடி தான் உத்தரப்பிரதேசத்திலிருந்து மத்திய வருமான வரி வந்திருக்கிறது. அந்த மாநிலத்துக்கு நீங்கள் கொடுத்திருப்பது 9.5 லட்சம் கோடி. அது என்ன 2.25 லட்சம் கோடி ரூபாய் வருமான நேரடி வரி கொடுக்கிற மத்திய சர்க்கார் கொடுக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு அதை விட 4 மடங்கு அதிகம் கொடுக்கிறீர்கள். 5.25 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்த எங்களுக்கு 2.25 லட்சம் கோடி மட்டுமே கொடுக்கிற என்ன நியாயம்? இதுதான் நீங்கள் கொடுத்த லட்சணமா? இதுதான் உங்களுடைய வல்லர் தலைமையின் அடையாளமா என்றுதான் நாம் கேட்க விரும்புகிறோம். எனவே நிச்சயமாக மத்திய அரசு, நான் தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், மோடி தலைமையில் இருக்கிற மத்திய அரசு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு மத்திய அரசு என்கிற அந்த தார்மீக உரிமையை இழந்துவிட்டது என்றுதான் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க வேண்டுமானால் உத்தரப்பிரதேசத்துக்கு பிரதமர், நீங்கள் வேண்டுமானால் மற்ற மத்திய பிரதேசத்துக்கு பிரதமராக இருக்கிறாரே தவிர தமிழ்நாட்டுக்கு, கேரளத்துக்கு, தென்னகத்துக்கு சேர்ந்து பிரதமர் என்று சொல்ல முடியுமா? மத்திய அரசு எல்லா மாநிலத்துக்கும் சேர்ந்த அரசாக இன்றைக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. பாஜக ஆளுகிற மாநிலத்துக்கு அது மத்திய அரசு, பாஜக ஆளாத மத்திய அரசுக்கு அது எதிரான அரசு என்கிற நிலைமைதானே இருக்கிறது. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மத்திய அரசு நாம் கொடுத்திருக்கிற வரிப்பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க, நாம் செலுத்தியிருக்கிற வரிப்பணத்திலே இருந்து எங்களுக்கு 21,000 கோடி ரூபாயை கொடுத்து பரிதவிக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கையை நீங்கள் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் ஒன்றுதான். ஒன்று, நீங்கள் கேட்ட நிதியை கொடுங்கள், அல்லது ஆட்சியை விட்டு நீங்கள் நடையை கட்டுங்கள் என்கிற அந்த முழக்கம் தான் எங்களுடைய முழக்கமாக இருக்கும் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். எல்லாருக்கும் வழி இருக்கின்றது, வேலைகள் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. பொறுமையா வாங்க, எல்லாருக்கும் வழி வாங்க, பொறுமையா வாங்க. சாலையில உட்காருங்க, சாலையில மறியல் செய்யுங்க, சாலையில போய் உட்காருங்க, பொறுமையா போக தள்ளி விட்டுறாங்க.